அப்ப இதுல என்ன என்ன பிரச்சனை விளைவிக்கணும்னு கேட்ட படைப்பு இருக்கிற மாதிரி, மலக்குன்னு ஒரு படைப்பு இருக்கிற மாதிரி, ஜின்னு என்று ஒரு படைப்பு இருக்கிறத விட சைத்தாண்டு ஒரு படைப்பு இல்ல, தனிப்படைப்பு இல்ல. ஜின்னுடைய ஒரு நபர் தான் இப்லீஸ், இப்லீஸுடைய புள்ள குட்டிகள் தான் சைத்தான்கள். ஆனா இப்லீஸுக்கு பிறந்து விட்டார்களே ஆனால் அவங்க நல்லவங்க தோன்ற மாட்டாங்க. மற்ற ஜின்களுக்கு பிறந்தவர்கள்னா நல்லவங்களும் கெட்டவங்களுமா இருப்பாங்க. இப்லீஸுடைய புள்ள குட்டிகளா இருந்தார்களே ஆனால் அவங்க எல்லாருமே கெட்டவர்களா இருப்பார்கள் சொல்றோம் இல்லையா? இவங்களும் ஜின்னு தான் சொல்றாங்க, ஜின்னு சொல்லிக்கலாம். அதாவது இப்லீஸையும் சைத்தான்களையும் ஜின் என்று சொன்னால் அதுக்கு அனுமதி இருக்கிறது. மினல் ஜின்னத்தின் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா எல்லா ஜின்னையும் சைத்தான் கூடாது. ஜின்னுங்கிற சைத்தான்களை பூரா ஜின்னு சொல்லி போடலாம், ஜின்களை பூரா சைத்தான் கூடாது. ஏன்னா ஜின்கள்ல சைத்தானும் இருக்குது, சைத்தான் இல்லாத மூமினானவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது ஜின்னுங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை, சைத்தான்ங்கிறது ஒரு குறிப்பான வார்த்தை. இதை விளங்கிக்கணும். இப்ப மனிதனை கெடுக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறான்னு கேட்டா அந்த இப்லீஸுடைய வழித்தோன்றல்கள் தான் செய்ய போறாங்க. இப்லீஸுடைய வழித்தோன்றல்கள் தான் செய்வாங்களா? அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டா அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லயும் சொல்றாங்க, எப்படி எல்லாம் நம்முடைய வசுவாசை இவன் ஏற்படுத்துவான். இது நிமித செய்திகள், எந்தெந்த இடங்கள்ல நமக்கு வசுவாசை ஏற்படுத்துவான், எந்தெந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அவனுடைய வசுவாசில இருந்து எப்படி தப்பிக்கணும், எல்லா விவரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சொல்றான் 7வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல, இந்த சைத்தான்கான இப்லீஸ் இருக்கிறான இவங்களுடைய வகையராக்கள்ல யாரையும் நீங்க பார்க்க இயலாது, பார்க்காம தான் கெடுப்பான். இவங்களுடைய டியூட்டி எப்படின்னு கேட்டா, இப்லீஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தாரு, இந்த கதையெல்லாம் சொல்றாங்கல்ல எவ்வளவு மக்கள்லாம், இப்லீஸ் அவனை பார்த்தாரு, அப்துல் காதர் ஜிலானி இப்லீஸ் வந்தான், யாரும் போய் யாரும் பார்க்க இயலாது. இப்லீஸை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இறை தூதர்களை பார்த்தாங்கன்னு வந்தா நம்ம இறை தூதர் தனி விஷயம், மாணவர்கள் கூட அவங்க பார்ப்பாங்க. இப்லீஸை பார்க்க இயலுமான்னு கேட்டா 17வது அத்தியாயத்துல 7வது அத்தியாயத்துல 27வது வசனம் 7:27 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு யராக்கும், அவன் இப்லீஸ் உங்களை பார்க்கிறான், ஹுவ வ கபீலுஹு, அவனும் அவனுடைய வகைராக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனும் பார்க்கிறான், அவனுடைய வகைராக்களும் பார்க்கிறார்கள். மின் ஹைசு லா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்காத விதத்தில் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அவங்கள பார்க்க இயலாது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, உட்கார்ந்து கேட்டு இருக்கான். இப்லீஸ் இப்ப எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து என்ன செய்யறான், நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனும் அவனுடைய கூட்டத்தார்களும் நீங்கள் பார்க்காத, அவர்களை பார்க்க முடியாத வகையில பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று 7வது அத்தியாயத்துல 27ல சொல்றான். அப்ப இப்லீஸ் கெடுக்க வருவது என்பது எப்படி என்று கேட்டா, நம்மளுக்கு தெரியாத விதத்துல வந்துகிட்டு இருக்கிறத மூஞ்சில குத்திருமே. அவன் எப்படி கெடுக்க வர்றான்னு கேட்டா, நமக்கு முன்னாடி வரமாட்டான், நமக்கு முன்னாடி காட்சி தராம உள்ளுக்குள்ள புகுந்துகிட்டு அப்படி எண்ணங்களை போய் மாத்தி விட்டுறான் அப்படிங்கறதுதான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேரவே கெடுத்திருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்தலாம் அவங்க இறை தூதருங்கிற காரணத்தினால நேரவே போய் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணி என்ன சொன்னா, 7வது அத்தியாயம் 20வது வசனத்துல போய் சொன்னா, என்ன சொன்னான்னு கேட்டா, அல்லாஹ் அந்த மரத்தையும் தடுத்தா உங்களுக்கு தெரியுமா, இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க இங்கே இருந்துருவீங்க, இருக்க கூடாதுன்னு அல்லாஹ் உங்களை தடுத்து விட்டான் அப்படின்னு விட்டான். அப்படி சொன்னா நல்லா சொல்லி காட்டுறான், மானஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன், நீங்க இதை திண்டீங்க ஒன்னு மலக்கா போயிருவீங்க, இல்லன்னா இங்க பெர்மனண்டா இருந்துருவீங்க, அதை தரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான் இந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னு நல்லபடியா பேசினான். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியா போய் பேசினான். இதெல்லாம் வசுவாசல ஏற்படுத்த முடியாது, நேரடியா பேசியிருக்கிறான். அது நபி நபிட்ட எப்படி நடந்திருக்கிறது. அதே மாதிரி 20வது அத்தியாயத்துல 120வது வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, வசுவச இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவருக்கு தீய எண்ணத்தை போட்டான். கால யா ஆதம், ஆதமே ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி, நிரந்தரமாக தங்குவதற்குரிய ஒரு மரத்தை உங்களுக்கு காட்டி தரட்டுமா அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் ஆதம் நபிட்ட போனா இந்த மாதிரி கெடுப்பானது. வேற நம்மளோட பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா, பார்க்க இயலாது, இருக்கிறான், பார்க்க முடியாது, நம்பணும், இப்படி ஒண்ணு இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, மாமின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி, உங்கள யாரா இருந்தாலும் சரி ஜின்னுல இருந்து அவனுக்கு ஒரு கூட்டாளி உண்டு. ஜின்னுல சைத்தான சொல்றாங்க, ஜின்னுல இருந்து அவனுக்கு ஒரு கூட்டாளி இல்லாமல் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இய்யாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்டையுமா, யாரா இருந்தாலும் கூட ஒரு சைத்தான் இருப்பாங்கறீங்களே, உங்கள்டையும் சைத்தான் இருக்கிறானா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒய்யா என்னிடத்துல தான், உங்கள்ட்ட எல்லாம் சைத்தான் இருக்கிற மாதிரி என்னிடத்திலையும் தான் சைத்தான் இருக்கிறான்
ஆனாலும் இல்ல அன்னல்லாஹ ஆனனி அலைஹி, இருந்தாலும் அவனுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான். இருக்கிறான் இல்லாம அல்லாஹ் ஆக்களை எல்லாத்தையும் வச்சு விட்டான். நம்மள்ட்ட வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும். அவனுக்குதான் அதுதான் அல்ல தந்திருக்கானே தவிர என்கிட்ட இப்லீஸ் இருக்கத்தான் செய்யறான். இப்லீஸுடைய புள்ளகுட்டி, இப்லீஸுடைய பிள்ளையை சேர்ந்த சைத்தான் வந்து இருக்கத்தான் செய்யறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு ஜின்னு கூட்டாளி ஒருத்தன், ஒரு மலக்கு கூட்டாளி ஒருத்தன் இருக்கான் மனுஷனுக்கு. இப்ப எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கூடவே ஒரு சைத்தான் இருக்கிறான், ஒரு மலக்கு இருக்கிறார். தொழுகைக்கு போகணும் மலக்கு தள்ளுவாரு, அவர் தூண்டி விடுவாரு. சின்ன கொட்டை போகணும் இவன் தள்ளுவான். அப்ப அந்த நம்ம ரெண்டு சிந்தனைக்கு ஆலவரமா இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் உங்களுடைய ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரெண்டு செய்தியுமே சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 5034வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னத் அஹ்மதிலையும் இந்த கருத்து இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளி வாசல்ல ஏத்திக்காப் இருந்தாங்க. ரமலான்ல இருக்கும் பொழுது அவங்க மனைவி சபியா வந்து பார்க்க வந்தாங்க. பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது மனைவி சாப்பாடு எடுத்துட்டு நோம்பு ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு போகும்போது வாசல் வரைக்கும் வந்து வெளியே வந்து நின்று அனுப்பி விடுறாங்க வாசல் வரைக்கும். அப்ப வெளியே வந்து அப்படி நின்று அனுப்புற நேரத்தில் ரெண்டு பேரும் கடந்து போறாங்க. மதீனாவை சேர்ந்த அன்சாரிகள் ரெண்டு பேரு கடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, நில்லுங்கப்பா அப்படிங்க வாங்க, ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்கல்ல வாங்கன்னு கூப்பிட்டு, என் மனைவி சபியாட்டம் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க. இருட்டு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளையோட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ரெண்டு பேரும் கடந்து போறாங்க. போற ஆளுக்கு ஒரு மாதிரியா பார்த்து போனாலும் போயிருப்பாங்க. எப்படி நினைச்சாங்களும் தெரியல, அது நினைக்கவே தெரியல. ரசூலுல்லாஹ்க்கு டவுட் வந்துருச்சு, ஆஹா இது சைத்தாவளை காட்டிடுவான்னு சொல்லிட்டு இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இது என் மனைவி சபியா, இன்னமாகிய சபியா, என் மனைவி சபியாட்டதான் பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் சுப்ஹானல்லாஹ், என்ன நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் உங்களை பத்தி நாங்க ஏதாவது நினைக்குவோமா, எங்கள்கிட்ட கூட இது மனைவின்னு அறிமுகப்படுத்துறீங்களே, நாங்க உங்களை பத்தி அப்படிலாம் நினைக்க மாட்டோமே இவங்க சொல்றாங்க, வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யப்லகு மினல் இன்சானி மப்லக தமி, ரத்தம் ஓடுற இடத்துல எல்லாம் சைத்தான் ஓடிட்டு இருக்கான். நீங்க ஒழுங்கா தான் இருப்பீங்க, நான் கூப்பிட்டு சொல்லலைன்னா கொஞ்சம் தூரம் கடந்தவனே லேசா போடுவான். அப்ப போட மாட்டான், அப்ப போட்டு கிளியர் பண்ணிடுவோம்ல, அந்த இடத்திலேயே போட்டான்னு சொன்னா போய் கிட்ட போய் பார்த்துருவோம். எப்ப போடுவான்னு கேட்டா, கடந்துட்டு போய் வீட்டுல போய் படுத்தவனே, ஆமா ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளைட்ட பேசிட்டு இருந்தாங்களே, வேற யாராவது தெரிஞ்சு அப்படின்னு வச்சுக்காத வணங்குதா. அப்ப சைத்தான் வந்து இந்த மாதிரி உங்கள் உள்ளத்துல ஏதாவது ஒரு எண்ணத்தை போட்டு விடுவான் என்று நான் பயப்படுகிறேன். சைத்தான் எல்லாத்தையும் இருக்கிறான்ப்பா, அதுக்கு தான் நான் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டேன். என் மனைவி விட்டு தான் இப்ப சைத்தான் வர முடியாது. இதை கிளியர் பண்ணி விட்டோம்னு சொன்னா சைத்தான் எண்ணத்தை போட முடியாது. சும்மா விட்டுருந்தா சைத்தான் போட்டுருவான். இந்த செய்தி புகாரியில 1894, 1897, 1898, 2870, 3039, 5751, 6636 இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். இது அப்ப சைத்தாங்கிறவன் வந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஊடுருவி இரத்த நாளங்களுக்குள்ள எல்லாம், வெளியில இருந்துகிட்டுலாம் வர தேவையில்லை, இரத்த நாளங்களுக்குள்ள எல்லாம் ஊடுருவி தவறான எண்ணங்களை போடுகிற அதிகாரத்தை பெற்று வந்திருக்கிறான். அவனுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நம்ம நம்பணும். எப்படி எல்லாம் அவன் அதை போடுவான்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஹதீஸ்கள்ல சொல்றாங்க, முதல்ல நம்ம அடிப்படை கொள்கையிலேயே ஆட்டங்கான வச்சிருவானா. அடிப்படையான கொள்கை இருக்கு பாருங்களேன், அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாங்க, உங்கள்ட்ட சைத்தான் வருவான். சைத்தான் வந்து மன் ஹலக கதா, இதை படைச்சது யாருன்னு போடுவோம் ஒரு எண்ணத்தை. இது யார் படைச்சா? பூமி யார் படைச்சா? அல்லாஹ். அதை யார் படைச்சா? அதை யார் படைச்சா? அதை யார் படைச்சான்னு போட்டுட்டு வருவானா. கடைசியா வந்து ஹத்தா யகூலு மன் ஹலக ரப்பக, அப்ப அல்லாஹ் யார் படைச்சா அப்படின்னு போட்டுவானா. சைத்தான் வந்து என்ன அறிவுபூர்வமான மாதிரி கொண்டு போவான். இதை படைச்ச யாரு, சூரியன் யார் படைச்சா, அதை அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து என்ன இருந்துச்சு, இதுக்கு வந்து என்ன இருந்துச்சு போவான். போய்கிட்டே நம்ம கடைசி எங்க கொண்டு நிப்பாட்டிடுவான்னு கேட்டா அல்லாஹ் யார் படைச்சது அப்படின்னு உங்கள்ட்ட போடுவான். பைலா பலகஹு, அந்த நிலை ஒருவனுக்கு வந்து விடுமையானால் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, ஃபல் யஸ்தஈத் பில்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் முடிஞ்சு வச்சுக்கிறது. வராது அந்த எண்ணம் வணங்குதா. அதுக்கு போயிட்டு வியாக்கியானம் கேட்டிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் அல்லாஹ்வை யார் படைச்சான்ற லெவலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அஊது பில்லாஹி அந்த அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடின்னு வைங்க, என்ன நினைச்சீங்கன்னு மறந்து போயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைத்து விடும். அப்ப நம்முடைய கொள்கையை ஆட்டங்காணுகிற விதத்தில் எல்லாம் சைத்தான் வந்து எண்ணத்தை போடுவான். இருக்கிற அல்லாஹ்வை படைக்க முடியும், படைச்சவன் இப்படி அல்லாஹ் இருக்க முடியும்? உண்மைக்கு மாறான ஒரு வசுவசா. அவனை ஒருத்தன் படைச்சான்னு வந்துட்டா அவன் அல்லாஹ் இருக்க முடியாத, யாராலையும் படைக்கப்பட முடியாதவன் தான் அல்லாஹ்.
அவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டா அல்லாண்டு அவன் இப்படி எல்லாரும் வந்திருக்கணும்ல, அது என்ன மூலத்துல வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை கொண்டாந்து போட்டான்னு சொன்னா, அப்ப நம்ம செய்ய வேண்டிய பாதுகாப்பு கவசம் என்னன்னு கேட்டா அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. புகாரியில 3034வது ஹதீஸ்ல இத பார்க்கலாம். இது சைத்தான் போடக்கூடிய வேலை. இப்படி ஒரு வசுவாஸ் கடவுள் விஷயத்திலேயே நமக்கு தீய எண்ணங்களை போடுவான். இதுல இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம்னு கேட்டா இதை விட்டும் பாதுகாப்பு அவன் தான் தேடிக்க, நம்மளா முடியாது. இந்த குல் அவுது ரப்பின் நாஸ் ஓதி கொண்டு வந்தால் அதுலயே இந்த சைத்தான் வரமாட்டான். டேய் இவன் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி இருக்கிறவனா இருக்கிறான், நம்மளை விட்டு பாதுகாப்பு பெரிய இடத்துக்கு போயிட்டான், நம்ம இவங்கிட்ட நுழையக்கூடாது என்று சொல்லி சைத்தான் ஓட்டம் முடிச்சிருவான். அதே மாதிரி தீய காரியங்கள் நமக்கு தெரியும், இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. திருடுறது, விபச்சாரம் பண்றது, தண்ணி அடிக்கிறது, இறை தூதர்கள் சொல்லித்தராத தீய காரியங்கள் நம்ம அறிவே முடிவு செய்யற காரியங்கள் நிறைய இருக்கிறது. திருடுறது நல்லதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கெட்டதுன்னு சொல்லி தரணுமா? இல்ல, நம்ம அறிவே சொல்லும். விபச்சாரம் பண்றது கெட்டது நம்ம அறிவே சொல்லும். போதைப் பொருள் அருந்துறது கெட்டது நம்ம அறிவே சொல்லும். இந்த மாதிரி தீமையான காரியங்களை தூண்டுறது பூரா அவன் செய்யற வேலை தான். தண்ணி அடிக்குவான், ஏதாவது நன்மை இருக்காடான்னு கேளுங்க, இல்ல. இது உனக்கு கெடிதான், ஆமா. காசு வரவோட, ஆமா வரத்தான் செய்யும். வேட்டியை ஒத்து போட்டு ரோட்ல கடந்து, ஆமா. அப்ப என்னடா குடிக்கிறாங்கன்னா பதில் இருக்காது. ஏன் குடிக்கிறான்? உள்ள இன்னொருத்த உட்கார்ந்து இருக்கான் கூட்டாளி, அந்த கூட்டாளி பண்ற வேலை இது விளக்குதா? அப்ப இந்த தீய எண்ணங்களை எல்லாம் தீயதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம செய்யறோம்னு சொன்னா, அப்ப வேற ஒருத்தன் ஆட்டி படிக்கிறான்னு அர்த்தம். அதை நமக்கு ஜெயிக்க முடியல, அங்கதான் அப்பீல் போட ஜெயிச்சிடலாம். போட வேண்டிய இடத்துல அப்பீல் போட்டோம்னு சொன்னா அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆன்ல சொல்றான் 24:21 சொல்லுகிறான், ஒமை எத்தபிய குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறானோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், இந்த ஷைத்தான்கிறவன் அசிங்கமான காரியங்களையும் அருவருக்கத்தக்க காரியங்களையும் ஏவுவானது அடையாளம். அருவருக்கத்தக்க காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உன்கிட்ட ஷைத்தானுடைய தாக்கம் கூடுதலா இருக்குன்னு அர்த்தம். உனக்கு விருப்பமே இல்ல, எப்படியா தப்பிக்கன்னு நினைக்கிறான செஞ்சுக்கிட்டே இருக்கிற, இப்படி ஒரு நிலைக்கு நீ ஆளாயிட்டேன்னு சொன்னா ஷைத்தான் உங்ககிட்ட வந்திருக்கிறான். எப்படி அதுல இருந்து பாதுகாப்பு தேடுன்னு ஒரு வழி இருக்குது. அது கடைசியா அந்த பாதுகாப்பு கவசங்கள் பூராத்தையுமே நம்ம அதை கடைசியா தெரிஞ்சுக்கிறோம். ஷைத்தான் கெட்ட செயல்கள் செய்யுமாறு நமக்கு ஏவுவான் என்பது 24:21 இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மறக்க செய்யற வேலைகளை எல்லாம் ஷைத்தான் செய்யறான், பார்த்துட்டு இருக்கோம். நல்லா ஒரு பாங்க சொல்லிடுவாங்க, போய்கிட்டே இருப்போம். அப்படி இடையில ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு குரம் ஒரு டான்ஸ் அப்படி நின்றுவோம். அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய திக்ரை மறக்க செய்யற அளவுக்கு நம்மளை கொண்டு போறதுக்கெல்லாம் யார் செய்யறான்னா உள்ள உட்கார்ந்து நம்ம பார்க்க தூண்டுறான். இதை பார்த்துட்டு போக வேண்டாங்கிறான். கூட்டாளி சொன்னா நம்ம என்ன செய்யறோம், கேட்டுறோம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நினைவை மறக்க செய்யற வேலையை செய்யறான். அந்த 58வது அத்தியாயம் 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம வாரி வாரி வழங்குறோம், வழங்கினால் மறுமையில 1க்கு 10, 70, 700 இன்னும் அதிகமாக அல்லாஹ் தருவான் நம்ம நம்புறோம். ஆனா அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அப்படி நம்பிக்கை இல்லாம ஒருத்தனுக்கு கொடுக்கும் போது என்ன செய்யுது, கொடுத்தா பிச்சைக்காரன போயிருவானே, கொடுத்தா நாய்களையே போயிருவானே, கொடுத்தா நான் கையேந்த வேண்டி வந்துருமே அப்படின்னு யாராவது நம்ம நினைச்சோம்னு சொன்னா, இந்த நினைப்பு அடிக்கடி வருதுன்னு சொன்னா மேப்படியானுக்கு ரொம்ப அடிவடங்கிறோம் அர்த்தம். அவன் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துறான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர, வறுமையை பற்றி உங்களுக்கு அச்சுறுத்துறது சைத்தானுடைய வேலை. கொடுத்தாவெல்லாம் வறுமை வராது, வாரி வாரி வழங்கினால் அல்லாஹ் தருவான், நீ நம்பணும். ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான், கொடுத்தா குறையிற மாதிரி உங்க கணக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்வான், அதை விட கூடுதலா தருவான் நம்பினால் நம்ம மலக்க சொல்லி கேட்டு நடக்கிறோம்னு அர்த்தம். இல்லாம கொடுக்கும் போதெல்லாம் கணக்கு பண்ணி நம்மளே கொஞ்ச நேரம் கொடுத்தா ஒண்ணுமில்லா போய் என்ன செய்யறது, நம்ம தெருவில் நிக்க வேண்டி வருமே இப்படின்னு பயம் காட்டினானே. ஆனால் நம்ம பயந்தோம் என்று சொன்னா அது சைத்தானுடைய வசுவசா அப்படின்னு 2வது அத்தியாயம் 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அறிவுக்கு பொருந்தாத மூடத்தனமான காரியங்களை எல்லாம் சரி காண்ற மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவங்ககிட்ட மேப்படி ஆதிக்கம் இருக்குன்னு அவன் செய்யற வேலை தான். அவன் பெரிய அறிவாளி, நம்மள மூடனாக்கி விட்டுறான். இப்லீஸ் பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவன் என்ன பண்ணிடுறான், நம்மள மூடனாக்கி விட்டுறான். உளவு உலில்லன்னகும் அல்லாட்டே சொல்லிட்டு வர்றான், அவர்களை கெடுப்பேன். உளவு மன்னி என்னகும், அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன். உல ஆமுரன்னகும், தவறான கட்டளைகளை இடுவேன். கொலை பத்திக்குன்ன ஆதானலா, நாம் கால்நடைகளுடைய காதுகளை கால்நடை பார்த்திருப்பீங்களே, கழுதைகள் 1வது தலைப்பிள்ளையா பிறச்சுன்னு சொன்னா காதறுத்து விட்டுருவாங்க. கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். ஒல ஆமுரன்னகும், மீண்டும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். கொலையுகைருன்ன கல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தையே மாத்தி விடுவார்கள். இதெல்லாம் நான் செய்வேன் அல்லாஹ் சொன்னான். இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொன்னான். அதுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்துட்டான் அவனுக்கு.
அப்ப ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு கோலத்தை மாத்திக்கிறது, ஆடு மாடுகளுக்கு சூடு போடுறது, காதறுத்து விடுறது, இந்த மாதிரி சில கிறுக்குத்தனங்கள் பண்றான்னு சொன்னா இவன்கிட்ட சைத்தானுடைய ஆதிக்கம். இதுக்கெல்லாம் பாதுகாப்பு குள்ளரப்பின் ஆசை விளங்கி ஓதுனீங்கன்னு சொன்னா இந்த கிறுக்குத்தனத்தில இருந்தும் தப்பிச்சுக்கிறான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றதுனால. இது 4:119 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி போதைப் பொருள் இதுகள் எல்லாம் சைத்தானுடைய தூண்டுதல் நடக்குது என்ற கருத்தை 5வது அத்தியாயம் 90-91 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ரகசியம் பேசுறதுல சமுதாயத்துக்கு மத்தியில ரகசியம் பேசிக் கொள்வது வந்து சைத்தானுடைய வேலை. இன்னும் நஜ்வா மின ஷைத்தான், குசுகுசுன்னு பேசுறது. 10 பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னடா அதுல ஒண்ணுமில்ல, வேற விஷயம் பேசிட்டோம், எந்த கடையில் சட்டை எடுக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம் இப்படின்னு சொல்றான் பாருங்க. ஒரு சபையில ஒரு சமுதாயத்தில் இருக்கும் பொழுது ரகசியங்கள் இருக்கக்கூடாது. இன்னமன் நஜ்வா மின ஷைத்தான், சைத்தானுடைய வேலை நஜ்வா ரகசியம் என்பது லியுஹ்ஸினல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கவலை ஏற்படுத்துவதற்காக, மூமின்களுக்கு மத்தியில கவலையை உண்டாக்குவதற்காக வேண்டி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றான். இவன் ஒருத்தன் ஒரு சபையில ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில தனக்கு மட்டும் ரகசியமான ஒருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் எல்லாம் சைத்தானுடைய ஆளுகைக்கு ஆதிக்கத்தில் உள்ள போயிட்டான் என்பதை 58வது அத்தியாயம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம சைத்தானுடைய வேலைன்னு தெரியாம நிறைய வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு காரியம் நடந்து போயிடும், நடந்து முடிஞ்சோன்னு என்ன செய்வோம்னு கேட்டா, ஆமா இப்படி செஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே, அப்படி செஞ்சுதான் ஒரு காரியம் நடக்க தோல்வி ஆயிருமுங்க, நம்ம மளிகை கடைக்கு பதிலா ஜவுளி கடை வச்சிருந்தா நல்லா வந்திருக்கு தெரியாம அப்படிங்கிறது. அல்லாதாரா நம்ம சொல்லலாமா, நீ மளிகை கடை வச்சு நஷ்டமா போச்சா, சரின்னு விட்டு போய் அடுத்து ஐடியா பண்ணி வேற தொழில் ஆரம்பிக்கலாம். நம்ம மட்டும் அதை செஞ்சிருந்தோம்னு வைங்களேன், நடக்கிறது வேற. வெள்ளிக்கிழமை வந்திருந்தானே நடக்கிறது வேற, சனிக்கிழமை வந்தனால இல்லாம போச்சுங்கிறது. நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு வந்து இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்கும், அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும், இந்த மாதிரி பேசுற பேச்சுக்கள் எல்லாம் கூட சைத்தான் உங்களை தூண்டுறான். அதுல தப்பு மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாசகத்தை. இந்த மாதிரி ஒரு காரியம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒரு போராட்டம் அறிவிப்போம், மழை பெஞ்சிரும், மக்கள் வரமாட்டாங்க. மழை மட்டும் வராம இருந்துன்னு வைங்க, பயங்கர கூட்டமா இருக்கு. அது எப்படின்னு சொல்ல முடியும்? மழை வராம இருந்தாலும் அல்ல வேற ஏதாவது கருத்து விடுவான், வேற ஏதாவது ஒரு விசுவாசம் உண்டாக்கிடுவான். இது சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரி வந்து இந்த அப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும், இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்கும் பேசுறதுக்கு பாருங்க, இது சைத்தானுடைய வேலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிம்ங்கிற நூல்ல 4816வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நம்மளை எந்தெந்த கட்டத்துல எல்லாம் சைத்தான் வருவான்னு கவனிச்சுக்கிறேன். நம்மளை வீழ்த்துவதற்கு வந்து எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் காத்து கொண்டு இருப்பான்னு கேட்டா நமக்கு கவலை ஏற்படும் பாருங்க. இது அவனுக்கு நல்ல சந்தர்ப்பம். கவலை ஏற்படுறவனை பூரா அழகா வீழ்த்திடலாம. கவலை இல்லாதவன அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். கவலை வந்துருச்சுன்னு, கவலைன்னா என்ன, காசு இல்லாட்டி கவலை, யாரும் மூத்தா போயிட்டா கவலை, நோய் வந்தா கவலை, பிரச்சனை டென்ஷன் ஆனா கவலை. இந்த கவலை இருந்தவன ஏதாச்சும் ஒரு பரிகாரம் கிடைக்கலான்னு மனுஷன் தேடுவான். இந்த ஜோசியக்காரன் எல்லாரும் பொழப்ப அதெல்லாம் ஓடுது, போறவன்லாம் ஏதாவது கவலையில் உள்ளவனா தான் இருப்பான். அப்ப சைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா, கவலை உள்ள ஒரு இடத்துல வந்து கொண்டு அப்படியே உள்ள நுழைஞ்சிடறான். இவனை வந்து வீழ்த்திடலாம், இவனுடைய கவலை இருக்கிற காரணத்தினால இவனை ஈஸியா வீழ்த்திடலான்னு வர்றான். அதுக்கு ஆதாரமா சொல்வதாக இருந்தால் ஒரு ஆதாரப்பூர்வமான முஸ்லீம்ல 1530வது ஹதீஸ்ல இருக்கிறது. உம்மு சலமா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அபூ சலமா என்பவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. உம்மு சலமா அவர்கள் அபூ சலமாங்கிறவர் ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த அபூ சலமாங்கிறவர் வந்து அபிசீனியாவில் வச்சு இறந்து போயிடுறாரு. உம்மு சலமா இங்க இருக்கிறாங்க. இறந்து போன உடனே உம்மு சலமா சொல்றாங்க, நம்ம என்னுடைய கணவருக்காக வேண்டி நான் வந்து அழுவ போறேன். எப்படி அழுவ போறேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் அழுது இல்லைன்னு பேசணும், ஊரே பேசணும். அப்படி அழுவ போறேங்கிறாங்க. அழுதாங்கன்னு எல்லாரும் அழுதுருப்பீங்க, நான் இப்ப அழுவ போறேன் பாருங்க. எப்படி அழுவ போறேன், இது மாதிரி ஒருத்தரும் அழுவது இல்லைன்னு ஊர் பேசுற அளவுக்கு நான் அழுவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறதுக்கு ரெடியா வராங்க. ஒப்படைக்கிற சில ஆளுக்கு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ரெடியா வராங்க. யாரு? உம்மு சலமா, புருஷன் இறந்த உடனே. அப்ப வந்து அவங்க ஒரு பெண்மணி அங்க வர்றாங்க. ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒப்பாரி வைக்கிறதுக்காக வேண்டி அவங்களும் வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த பெண்மணியை சந்திச்சு ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. இப்போ இருக்கிறாங்க கிராமங்கள்ல, இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் பல தரண்டு வரும். அவங்களுக்கு காசெல்லாம் கொடுக்கணும். நம்ம குடும்பத்தார் வந்து இயற்கையா அழுவ முடியாது, அதனால இவங்க தான் அழுவாங்க. ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதெல்லாம் இவங்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்து ஒப்பாரி வைக்கிறக்கா வருது. இந்த பொம்பளை ஒப்பாரி வைக்கிற பொம்பளைன்னு தெரிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமான்னு கூப்பிட்டு சொல்றாங்க, நீ வந்து இந்த வீட்டுல சைத்தான உள்ள நிலைக்க வர்றியா? ஒப்பாரி வைக்க தானே வந்திருக்கிற, சைத்தான் இப்ப இல்லாம இருக்கிறான். இப்ப நான் எல்லாம் வந்திருக்கேன், சைத்தான் ஓடி போயிருக்கிறான். இப்ப நீ உள்ள நுழைஞ்சு இப்ப ஒப்பாரி வச்சேன்னு சொன்னா சைத்தான வந்து நீ உள்ள நுழைக்க பாக்குறியா அப்படின்னு அந்த பெண்ணை எச்சரிக்கிறாங்க. இது உம்மு சலமா காதுல விழுவுது. ஆஹா, நம்ம அலுவலகத்துல இருந்தோம்,
இந்த ஒப்பாரி வைக்கிற பொம்பளை ரசூலுல்லாஹ் எப்படி கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பல்ல கடுத்துக்கிட்டு நினைச்சிட்டேன், அழுவாமல் நான் இருந்து விட்டேன் என்று உம்மு சலமா சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 1530 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த சோகமான நேரங்கள்ல வந்து சைத்தான் வந்து நுழையிறான்றதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடுறோம், சைத்தான் எங்கெல்லாம் வர, நம்ம பெரிய பயங்கரமான கல்லு கடை சாராய கடைக்கு போனாதான் சைத்தான் வர்றான்னு கிடையாது. நம்ம சாதாரணமா இயற்கையா நடக்கிற காரியங்கள் எல்லாம் நுழைஞ்சுக்கிறாங்க. நம்ம கவலைக்கு நம்ம அழுகுறோம், அதுல கொஞ்சம் சத்தத்தை ஏத்தி விட்டாங்க நம்மள சைத்தான் வந்துருவான்னு அர்த்தம். வெறுமனே கண்ணீர் மட்டும் வடிஞ்சால் சைத்தான் நம்மள வெல்லல, சத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா சைத்தான் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அங்க வந்து நுழையிறான். சாப்பிடத்தானே செய்யறோம், இதையாவது விட்டுட்டு போவானா? இது விட மாட்டான், இதுல வந்து நுழைஞ்சுக்கிறவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லா ஒரு சபையில சாப்பிடுறாங்க. அப்ப ஒரு சின்ன புள்ள வந்து என்ன செய்யுது, சாப்பாடுல கையை வைக்க போகுது. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, வைக்காத பொம்பளை புள்ள. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து கிராமவாசி, அவர் சாப்பாட்டுல கை வைக்க போறாரு உட்கார்ந்து. உடனே ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, சைத்தான் இருக்கான இந்த சாப்பாடை தனதாக்குவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்குரியதை ஆக்கிக் கொள்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க எப்ப வந்து அல்லாஹ்வை நினைவு கூறாமல் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிட்டுவீங்களே, ஆனால் நீங்க சாப்பிடுறது இல்ல, அவன் எடுத்துட்டு போயிடுறான், அதுல அவனுடைய பங்கு அவனுக்கு போய் சேர்ந்துருது. அதனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி சாப்பிட்டீர்களே, ஆனால் அங்க சைத்தான் வரமாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க, அப்ப சைத்தான் வந்து உங்களை ஜெயிக்க முடியாது. முஸ்லீம்ல 3761 திங்கிறதுல போய் பிஸ்மில்லாஹ் சொல்லாம தின்னுட்டோம்னு சொன்னா நம்மள்ட்ட அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு சாப்பிட்டோம்னு சொன்னா நாம அவனை ஜெயிக்கிறோம். திருப்பி திருப்பி ஜெயிச்சீங்கன்னு வைங்களேன், ஓடி போயிடும். நம்ம பெரும்பாலும் ஜெயிக்க இயலாது. சொன்னதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டுறவன் தான் இந்த சின்னதுக்கெல்லாம் தலையாட்டினா பெருசெல்லாம் விழுந்துருவான். அப்ப சாப்பிடுற இடத்துல வந்துடுறான். தூங்குறோம்ல, தூங்க வந்துருவானா. தூங்க போகும்போது கூட என்ன செய்யறான், சைத்தான் வந்துடுறான். அல்ல தூங்கிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், சுபுக்கு பாங்க சொல்லுவாங்க, எந்திரிப்பான். எந்திரிச்சோன்னு என்ன செய்யறான், சைத்தான் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளே பாக்குறோம், அலாரத்தை வச்சுட்டு தான் படுப்போம். ஒரு மண்டியில் ஒரு தடுத்தடி மரம் படுத்துக்கிறோம், எந்திரிச்சிட்டு அது சொல்றாங்க தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிடுவானா. உட்கார்ந்துகிட்டு தூங்கினவன என்ன செய்யறான்னு கேட்டா 3 முடிச்சு போடுறானா. சைத்தான் வந்து தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைத்தான் இருக்கிறான்ல, அவன் 3 முடிச்சையை போட்டு விட்டுறானா. 3 முடிச்சையை போட்டு என்ன சொல்றான்னா, நேரம் ரொம்ப இருக்குது, ரொம்ப டைம் இருக்கு, பேசாம தூங்கு, அதிகமான விடிஞ்சு போகல இன்னும் அப்படின்னு சொல்லி அலைக்க லைலும் தவியலும், நீண்ட இரவு இருக்குதுப்பா தூங்குன்னு சொல்லுவான். எந்திரிப்பான்ல, உடனே ஒரு முடிச்சு அவிழ்ந்துருமா. உடனே அல்லாஹ்வை நினைவுபடுத்தி எந்திரிச்சுனா ஓகே. எந்திரிச்சுட்டு மர படுத்தான்னு வைங்களேன், மர சொல்லுவான் அலைக்க இன்னும் நேரம் இருக்குது, இப்ப 4 மணி தான் ஆகுது, இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குல்ல, 1 மணி நேரம் இருக்குல்லன்னு சொல்லுவான். அப்புறமேலு 4:30 எந்திரிப்பீங்களா, அரை மணி நேரத்துல எவ்வளவு வேலைகள் பார்க்கலாம் அப்படிமா. அப்புறம் போட்டீங்கன்னா 6:30 தான் திருப்பி வழங்குதா. அப்ப நேரம் ரொம்ப இருக்கு, நேரம் ரொம்ப இருக்குன்னு என்ன செய்வான், அமைக்கிடுவான். உங்களை தொழுது முடிச்சுட்டான்னு சொன்னா 3 முடிச்சுமே அவிழ்ந்து விடுகிறது. சைத்தான் வந்து அப்படியே நினைஞ்சிடறான், நொந்து போனவனாக ஓட்டம் எடுத்துறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் 1074, 3029 இதுல எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த காதுல அப்படியே காதை குடைஞ்சேன்னு வைங்க, சில ஆட்களுக்கு அப்படியே மயிலர் மாதிரி இந்த கோழி மயிரெல்லாம் வச்சு குடைவாங்க, அதே ஒரு சுகமா இருக்கும், அதுலயே ஒரு தூக்கம் வருமா இல்லையா. நம்ம தூங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, நல்லா தூங்குறான்னு சொன்னா பால சைத்தான் ஃபீ உதுனிஹி, சைத்தான் வந்து அவன் காதுல வந்து சிறுநீர் கழிச்சிருக்கான்னு அர்த்தம். அது சுகமா இருக்கும் போல இருக்கு. சைத்தானுடைய சிறுநீர் வந்து தண்ணியா இருக்கு, லிக்விடா இருக்குன்னு கிடையாது, அவன் உருவம் கிடையாதுல, அவனுடைய சிறுநீர் தான் என்னன்னு கேட்டா அப்படியே வரட்டி கொடுக்குற மாதிரி இருக்க முடியாது, அந்த சுகமா இருக்குதா இல்லையா. சைத்தான் அவன் காதுல வந்து சிறுநீர் கழிக்கிறான் என்று சொன்னதாக புகாரியில் 1076, 3030 தூங்கும் போது கூட விட மாட்டாங்களாம். கனவு, கனவுலையா சும்முறானா, தூங்குறதாவது நம்ம அது ஒரு டைப்பு. கனவுக்குள்ள வந்துகிட்டு என்ன செய்வான் சைத்தான், ஒவ்வொன்னையா காட்டி நம்மளுக்கு கெடுத்துருவான். கனவுல வச்சதான் இல்ல நாசமாய் கிடக்கிறது. ஒரு கனவுல சைத்தான் வருவான், பச்சை தலப்பா பச்சை ஜிப்பா, கனவுல வந்து என்ன செய்வான்னு கேட்டா, நான் இந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன், நான் தான் கட்டமஸ்தான் பாவா, எனக்கு ஒரு தர்காவை கட்டுன்றான். இந்த பொம்பளை கட்டிருமே. இந்த கனவுல வந்து வெளிப்படையா சொன்னா நம்பாத ஆட்கள் வந்து கனவு வழியா சொல்லும் போது ஈஸியா நம்பிடுறாங்க. கனவுல வரும்போது அல்லாஹ்வை சொல்றதாக, அந்த அவுலியாவை சொல்வதாக இவர் நம்பி விடுகிறார்கள். அப்ப கனவுல வந்து நமக்கு தப்பான நிறைய டைரக்ஷனை வந்து என்ன செய்யறான். இன்னைக்கு தர்காவுக்கு போறவங்க, உண்டியல்ல காணிக்கை செலுத்துறவங்க எல்லாருமே கேட்டு பாருங்க, ஏன்பா இதை செய்யற, பாபா தான் கனவுல வந்தாங்க, பாபா தான் கனவுல வந்து ஆபரேஷன் பண்ணாங்க, பாபா தான் கனவுல வந்து இது சொன்னாங்க, பாபா தான் கனவுல வந்து அது சொன்னாங்க, பாபாவை வர்றாங்க, சைத்தான் தான் வர்றான். அந்த மாதிரி தப்பான காரியத்தையும் பாபா சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்ரானி ஃபில் மனாமி ஃபக்கத் ரானி ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸலு ஃபீ சூரத்தி, சைத்தான் இருக்கானே
ஏன் வடிவத்துல வரமாட்டான். நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பாக்கி உள்ள எல்லார் வடிவத்திலையும் என்ன செய்வான், சைத்தான் வந்துருவான். புகாரில 107, புகாரில 5729, 6478 பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல கனவுகள் அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது, கெட்ட கனவுகள் சைத்தானிடம் இருந்து வருகிறது. அப்படி ஒரு கெட்ட கனவை ஒருத்தர் கண்டாரையானால் இடது புறமாக 3 முறை துப்பி விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கிறங்க. இடது புறம் கெட்ட கனவு, மார்க்கத்துக்கு விரோதமான கனவு, பயங்காற்ற கனவு, அச்சப்படுற மாதிரியான கனவு, கவலை ஏற்படுத்துற கனவு, பாப்பா செத்து போற மாதிரியான கனவு, தொழில் நஷ்டப்படுற மாதிரியான கனவு, இப்படியான ஒரு கனவை கண்டு டக்குன்னு எந்திரிச்சோம்னு சொன்னா இடதுபுறமாக 3 தடவை துப்பிடணும். துப்பிட்டு என்ன செய்யணும்னு கேட்டா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிவிட்டாரையானால் ஒரு கேடும் வராது, ஷைத்தானுக்கு தோல்வி. நம்ம இன்னும் பயங்காட்டி இவனை ஏதாவது ஜோசிக்காரன் அனுப்பலாம்னு பார்த்தா கனவு அப்படித்தானே போவோம். கனவு கண்டு என்ன செய்வோம், ஏதாவது பலன் சொல்றாங்களா, பரிகாரம் சொல்றாங்களா அப்படின்னு போவோம். அவன் பயங்காட்டுவான், நம்மளை தப்பு செய்வான், அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணுமா, கடைசியில் ஒண்ணுலாம் அமைக்கிடுவான். அப்ப அப்படி போகாமல் என்ன செய்யுங்கன்னு கேட்டா இடதுபுறம் துப்பிட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க, ஒரு கேடும் செய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3049, 6469, 6471, 6488, 5306, 6480, 6522 இதுல எல்லாம் இருக்குது. இதாச்சும் பரவாயில்ல, தொழுகைதான் அல்லாஹ்வுக்கு தொழுகிறோம், அங்கேயே வந்துருவானா. அல்லாஹ் தொழுகையாச்சே இதுக்குள்ள நுழையக்கூடாத அப்படின்னு பார்க்க மாட்டான், அதைத்தான் ரொம்ப கெடுக்க பார்க்குவான். தொழுகைக்குள்ள நீங்க இருக்கும் பொழுதுதான் ஷைத்தான் ரொம்ப கெடுப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்ம அனுபவத்துல பாக்குறோமே, இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராச்சும் கடையை பத்தி நினைச்சீங்களா? நினைச்சிருக்க மாட்டீங்க. ஒரு இருக்கிறதுல 2 பேரும் நினைச்சிருப்பீங்க. தக்பீர் கட்டின்னு 50 பேர் நினைப்பீங்க. தக்பீர் கட்டிட்டு சொன்னா 50 பேர் ஏதாவது ஒரு நினைப்புல இருப்பீங்க. அதுல இருந்து சைத்தான் இருக்காண்ட ஆதாரங்க, சைத்தான் ஒருத்தங்க இருக்கிறாங்க ஆதாரம் என்னன்னு கேட்டா, இதுக்கு மேல ஒரு மிஞ்சின 50 பேர் உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, எது பொண்டாட்டி ஆகும் வந்துச்சா, யாருக்காச்சும் வீட்டுல என்ன சோறு ஞாபகம் வந்துச்சா, குழம்பு பத்தி ஞாபகம் வந்துச்சா, 1-2 பேருக்கு வேணா வந்திருக்கும். இப்ப நான் சாதாரண ஒரு மனுஷன் பேசும்போது கேட்டுட்டு இருக்கீங்க, அப்ப வர மாட்டேங்குது. சினிமாவில் உட்கார்ந்துருக்கீங்க வர மாட்டேங்குது. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்க ஒண்ணுமே வர மாட்டேங்குது. அல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் கூப்பிட்டோன்னு ஒடியாந்துறது கெட்ட என்ன வருதுன்னு சொன்னா அதை கெடுக்கிற மாதிரி வீட்டுல சோறாக்கணங்களா இல்லையா, பொண்டாட்டி பையன் செய்வா, அங்கே போன இப்படி எல்லாம் வருது. அப்ப என்ன அதை கெடுக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வர்றான்னு சொன்னா அங்க நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். இதுதான் சைத்தானோட இருக்கத்தான் செய்யலாம். அதனால கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறான் நம்மளை கெடுக்கிறதுக்கா. அதுதான் தொழுகை தானே கெடுக்கணும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பாங்கு சொன்ன உடனே இதா நூதி அலி ஸலாத்தி அதுபர சைத்தான் அல்லாஹ் அக்பர்னு ஓட்ட முடிக்கிறானா. கொஞ்ச நேரத்துக்கு தான் அது. பாங்கு சொல்ற 3 நிமிஷம் 5 நிமிஷம் முடிக்குமா, அந்த 5 நிமிஷத்துக்கு தான். பாங்கு சொல்லி முடிச்ச உடனே எதுக்கு ஓடுறான்னா பயந்துகிட்டு இல்ல, இத காதுல கேட்க கூடாது, இந்த அல்லாஹ் அக்பர் காதுல விழக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இவ்வளவு பேர் இருப்போம்ல, 3 பேர் சேர்த்து ஓடிவானுவோம். இப்ப பாங்கு சத்தம் கேட்டா நம்ம கூட்டாளியா இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுவோம். அந்த ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு சைத்தான் இருக்க மாட்டான். எதுக்கு ஓடுறான்னு கேட்டா நம்மளை இந்த அல்லாஹ் பெரியவன்கிற காதுல விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஓடுறான். பாங்கு முடிஞ்ச உடனே வந்துடுறான். வந்து என்ன செய்யறான்னு கேட்டா மறுபடியும் தொழுகைலாம் போயிட்டீங்க பள்ளியாசலுக்கு, அப்போ ஒரு இக்காமத்து சொல்லணும், அது பாங்கு தானே. இக்காமத்துங்கிறது பாங்குடைய வாசகம் அதே தானே இருக்கும். கதுகாமத்து சொல்லான்னு ஒன்று கூடுதலா சேர்ந்துக்கிறோம். வாசகம்லாம் அதே வாசகம் தான். அந்த வார்த்தையை கட்டணமாரா ஓடுறான். இக்காமத்து சொல்ல ஆரம்பிச்சு என்ன செய்யறான், என்னோட அல்லா பெரியங்கிறாங்க ஒரே ஓட்டமா ஓடுறான். அது முடிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓடியாந்துருவான். அது முடிச்சிருப்பா, இக்காமத்து முடிஞ்சிருக்கு, அனலைஸ் பண்ணிடுவான்ல, இது ஒரு நேரத்தில் முடியும். அந்த டைம் தெரிஞ்சவன என்ன செய்வான்னு கேட்டா உடனே வந்துருவான். வந்து என்ன செய்வான்னு கேட்டா அவனுடைய செய்தான் அவனுக்குள்ள புகுந்து கொண்டு என்ன செய்வான்னு கேட்டா உதுக்குறு கதாவ கதா, அது அதான் நினைச்சுப்பாரு, இது நினைச்சுப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு எண்ணத்தையா மாலமியக்கும் எதுக்கு இதுக்கு முந்தி நினைத்திராதவற்றையெல்லாம் நினைக்க செய்வான். இதுக்கு முந்தி வேற வேற இடத்துல காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும் நினைச்சிருக்க மாட்டான். கடையில் நினைச்சிருக்க மாட்டான், வீட்டில் நினைச்சிருக்க மாட்டான், புஸ்தகம் படிக்கும்போது நினைச்சிருக்க மாட்டான், சாப்பிடும்போது நினைச்சிருக்க மாட்டான். நினைத்து பார்க்காத விஷயங்களை எல்லாம் நினைத்துப்பார் என்று சொல்லி எந்த அளவுக்கு ஆக்கிடுவான். லா எதிரி கம்சல்லா, எவ்வளவு தொழுதோங்கிற தெரியாது அவனுக்கு. இப்ப நம்ம எத்தனை ரக்காத்துல இருக்கோம்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னு கேட்டா அது இதுன்னு என்னென்னமோ கவனம்லாம் ஓடு, அவர் ஓட்டு அஜித்து ஓடிட்டு இருப்பாரு, நம்ம என்ன ஓட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டு பார்த்தா நம்ம 3 நினைக்கிறோம் 4 நினைக்கிறோமான்னு ஆயிரும். அப்ப லா எதிரி கம்சல்லா, தொழுது எத்தனை என்று தெரியாத அளவுக்கு ஆக்கிரமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது புகாரில 573, 1146, புகாரில 1155, 1156, 3043 இதுல எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இதுக்கு என்ன செய்யணும், இப்ப தொழுகையில் இப்படி வந்துட்டான்,
அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, அதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டா சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. ஒரு ஆள் உஸ்மான் இப்னு அபிலாஸ், உஸ்மான் என்ற ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றார். வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுவும் போதும் குர்ஆனை தொழுகையில ஓதும் பொழுதும் குழப்புறான் சைத்தான் வந்து போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு எண்ணத்தை உண்டாக்கி என்ன தொழுதுன்னு யாவும் வர மாட்டேங்குது, என்ன ஓதிட்டு இருந்தோம் இப்ப ஒரு ஆயத்துக்கு அடுத்த ஆயத்து யாவத்துக்கு வராது, அந்த மாதிரி எல்லாம் குழப்பி விட்டுறான் அல்லாஹ்வுடைய தூதரை, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லாக்க ஷைத்தான். அப்ப சைத்தான் தான் வந்துட்டான்னு அர்த்தம். தொழுகைக்குள்ள வந்துட்டு அப்படி இப்படி வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா சைத்தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைதா அஹஸஸ்தஹு, இந்த நிலையை நீ உணர்ந்தால் தொழுகையிலேயே ஃபதஅவ்வது பில்லாஹி மின்ஹு, அவனை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடி, வத்ஃபுல் அலா யஸாரிக ஸலாதன், இடப்புறமா 3 தடவை துப்பு தொழுகையில இருந்துகிட்ட. அப்படி என்ன வந்துச்சுன்னா தூணு துப்பிட வேண்டியது 3 தடவை, இடதுபுறமாக 3 முறை துப்பி விட்டு இப்படி செய்து விட்டாயானால் சைத்தான் ஓடிடுவான்னு சொன்னார்கள். நான் அப்படி செய்தேன், சைத்தான் அப்புறம் என்கிட்ட வருவதே இல்லை. அந்த சஹாபி சொல்றாரு, உஸ்மான்ங்கிற சஹாபி சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எனக்கு சொல்லி தந்தாங்க, சைத்தான் அந்த மாதிரி என்ன வந்துகிட்டு இருக்கேன், வந்த உடனே என்ன செய்யும், இடது பக்கமாக தொழு, அதுக்கு வச்சு இப்ப பக்கத்துல வந்து துப்பிடக்கூடாது, அது விலைக்கு அது தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன். அது மாதிரி சைத்தானுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து தொழுகும் போதே துப்பலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகையில சைத்தான் வருவானேயானால் அந்த தொழுகையில அவனை விரட்டுவதற்கு வழி என்னன்னா, இடதுபுறமாக 3 தடவை துப்பினால் சைத்தான் ஓடிடுவான். முஸ்லிம்ங்கிற நூல்ல 4083வது ஹதீஸாக இது ஆதாரப்பூர்வமா இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், அது ஓதும்போது வந்துருவான். பாதுகாப்பு தேடாம ஓதுனீங்கன்னு சொன்னா, ஆஹா இவன் புஸ்தகம் படிக்காம குமுதத்தை வாங்கி போட்டுட்டு குர்ஆனை படிச்சிட்டு இருக்கான், இவனை வந்து மாத்தணும்னு சொல்லி என்ன செய்யறான், குர்ஆனை ஓதும் பொழுதும் சைத்தான் வந்துடுறான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயத்துல 98வது வசனத்துல குர்ஆனை சொல்றதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கறான். விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிட்டு ஓதுனா நீ குர்ஆனுக்குள்ள நிப்ப, எடுத்தவன அல்ஹம்துலில்லாஹ்னா வந்துருவான். அப்ப வைதா கரஅத்தல் குர்ஆன, குர்ஆனை நீ ஓதும் பொழுது ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள் என்று 1698ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் சைத்தான்கள் வந்து நம்மிடத்துல வந்து ஊடுருவக்கூடிய பல சந்தர்ப்பங்களா இருக்கு.